வணக்கம். புத்தகம் படி நிகழ்ச்சியில் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகின்றேன். இன்று நாம் ஆய்வு செய்ய வேண்டிய புத்தகம் நலம் நம் கையில். இந்த புத்தகத்தை பற்றி நாம் ஆய்வு செய்ய உள்ளோம். இதனுடைய ஆசிரியர் டாக்டர் கு கணேசன் அவர்கள். அவர் ராஜபாளையத்தை சேர்ந்தவர். மருத்துவத்துறையிலேயே சமுதாயத்திற்காக தன்னுடைய வாழ்க்கையை அர்ப்பணித்து கொண்டவர் என்று கூறலாம். அந்த ராஜபாளையம் பகுதியில் 5 ரூபாய் 10 ரூபாய் டாக்டர் அனுபவமே இல்லாமல் இருக்கக்கூடிய ஏழை மக்களுக்கு இவர் பணிபுரிந்து வருகின்றார். தன்னுடைய வாழ்நாள் அனுபவத்தை வைத்து கொண்டும் அறிவியல் முன்னேற்றத்திற்கு ஏற்றவாறு இந்த மருத்துவத்தை எவ்வாறு மக்களிடம் கொண்டு செல்ல வேண்டும் என்ற நோக்கத்திலே இந்த புத்தகத்தை எழுதியிருக்கின்றார். இது மொத்தம் 61 கட்டுரைகள், 33 கட்டுரைகள் ஒரு பகுதியாகவும் அடுத்து மீத உள்ள கட்டுரைகளை ஒரு பகுதியாகவும் இணைத்திருக்கின்றார்கள். இது ஏறக்குறைய இந்த புத்தகத்தின் மூலம் பார்க்கும்பொழுது ஆங்கிலத்தில் ஃபஸ்ட் எய்ட் கிட் அல்லது முதலுதவி பெட்டி என்று சொல்லுவார்கள். அதுபோல் எல்லா கருத்துக்களும் இந்த உடல்நலம் சார்ந்த நிகழ்ச்சிகள் அல்லது மருத்துவ குறிப்புகள் எல்லாமே இடம்பெற்றிருக்கின்றன. உதாரணத்துக்கு இந்த உடல்நலத்தில் பார்க்கும் பொழுது இன்று எல்லோரும் பயந்து இருக்கக்கூடிய இதயம் ஹார்ட் அட்டாக் என்று சொல்லுவார்கள். அதற்கு முக்கியமானது இரத்த அழுத்தம் அடிப்படை காரணம் என்று சொல்லுவார்கள். அதே போல் இரண்டாவது முக்கியமானது சர்க்கரை நோய் அல்லது சுகர் காம்ப்ளெக்ஸ் சொல்லுவார்கள். இந்த ஒவ்வொரு பார்க்கும் பொழுதும் ஒவ்வொரு தலைப்பிலே கட்டுரையாக இருக்கின்றார். ஒவ்வொரு நோய்க்கும் அதுக்கு உண்டான காரணம் என்ன, அதை தவிர்ப்பது எப்படி, அது வந்துவிட்டால் அதை நிவர்த்தி அல்லது அதிலிருந்து வெளிவருவது எப்படி என்று 3 பகுதிகளாக ஒவ்வொரு கட்டுரையும் அவர் கொடுக்கின்றார். இது மட்டுமல்லாமல் குழந்தைகளுக்காக தனியாக என்னென்ன பிரச்சனைகள் வரும் அல்லது என்னென்ன குழந்தைகளுக்கு வளர்க்கின்ற பருவத்தில் குறிப்பாக முதல் 3 வருடங்களில் அவர்களுக்கு எதிர்கொள்ளக்கூடிய பிரச்சனைகள், எதிர்கொள்ளக்கூடிய நோய்கள், தடுப்பூசிகள் அனைவற்றையும் பற்றி குறிப்பிடுகின்றார். அதே போல் இளைஞர்களுக்கு வரக்கூடிய முக்கியமான பிரச்சனைகள் என்று பார்க்கும் முகப்பொரு, அந்த மாதிரி காரணங்களுக்கு அதை எவ்வாறு நிவர்த்தி செய்வது என்பதை பற்றி கூறுகின்றார். அதுக்கு அடுத்தது தாய்மார்கள் அல்லது மகளிர் என்று போகும்போது கருவுற்று முதல் குழந்தை பிறப்பு வரை அவர்களை பராமரிக்க வேண்டிய பற்றியும் எடுத்து கூறுகின்றார். அதே போல் மக்கள் ஆண்கள் பெண்கள் பேதமின்றி வரக்கூடிய நோய்களாக கல்லீரல் அல்லது சிறுநீரக கோளாறு ஒவ்வொன்றத்தை பற்றி, முக்கியமாக கண் பாதுகாப்பு, அதே போல் காது கேளாதவர்களுக்கு உடனே என்ன பிரச்சனைகள் வருகின்றன ஒவ்வொன்றத்தையும் பற்றி ஒவ்வொரு கட்டுரைகளை எளிமையாக அவர் எடுத்து கூறி வந்திருக்கிறார். அடுத்தது ஒவ்வொரு மருத்துவம் போதும் தன்னுடைய அனுபவத்தையும் இதில் இணைத்து கூறுகின்றார் என்பது மிக முக்கியமானது ஒன்றாகும். அதுபோல் இந்த 3-4 ஆண்டுகளுக்கு முன்பாக கொரோனா பற்றி எல்லோருமே பயந்த சூழ்நிலை. அந்த டைம்லேயும் அவர் கொரோனா வருவதற்கான காரணம் என்ன, கொரோனா வராமல் தடுப்பதற்கு உண்டான முயற்சிகள் என்ன எடுத்துக்கொள்ள வேண்டும், அடுத்தது கொரோனா தடுப்பூசி பற்றியும் ஒரு தவறான எண்ணங்கள் மக்களிடையே பரவி இருந்தது. அதை விழிப்புணர்வு கொண்டு வருவதற்காக ஒரு 3-4 சிறப்பு கட்டுரைகளை இந்த நூலில் கொடுத்திருக்கின்றார்கள். ஆக கொரோனா தடுப்பூசி பெற்றது பின்னர் அவருடைய மக்கள் எப்படி இருக்காங்கன்றதை பற்றியும் அவங்க தெளிவாக எடுத்து கொடுத்துருக்கின்றார்கள். அடுத்தபடியாக இந்த நூலாசிரியர் முக்கியமான பிரச்சனைகள் இந்த தெருநாய்கள் கடிப்பதனால் வரக்கூடிய பிரச்சனைகளை, முக்கியமாக ரேபிஸ், அதுக்குண்டான தடுப்பூசியை பற்றியும் ஒரு தனியாக கட்டுரையாக கொடுத்துருக்கின்றார். குறிப்பாக அதை முக்கியத்துவம் கொடுக்கணும். நிறைய இடங்களில் நாய்க்கடி அதை சீரியஸாக எடுத்துக்கிறது இல்லை கிராமப்புறங்களில் பொதுவாக. அது பின்னாடி பிரச்சனைகள் வரும்போது அது தவிர்க்க முடியாத இறப்புக்கு போவதனால அதை பற்றியும் சிறப்பான ஒரு கட்டுரையை அவர் எடுக்கின்றார். அதே போல் முதலுதவி பெட்டி, ஒவ்வொரு வீட்லேயும் ஒரு முதலுதவி பெட்டி இருக்கணுன்றதை வலியுறுத்துகின்றார். அதில் எல்லா மருத்துவத்திற்கும் நம்ம உடனே டாக்டர்கிட்ட போகணும் தேவையில்லை. உதாரணத்துக்கு ஒரு காய்ச்சல் அல்லது தலைவலி அல்லது சளி ஏதாவது முதல் 3-4 நாட்கள் தாமாகவே சென்றுவிடும். உடற்புடைய எதிர்ப்பு சக்தி அந்த அளவுக்கு இயற்கையாகவே நமக்கு இருக்குது. ஆனால் அதையும் மீறி போகும்போது தான் நம்ம டாக்டர்கிட்ட போகணுன்றதை அவர் வலியுறுத்திருக்கின்றார்.
அப்போ வந்து இயற்கையிலேயே வந்து நம்ம உடல் பாகு வந்து எப்படி இருக்குதுன்னு சொன்னால், எந்த ஒரு எதிர்ப்பு சக்தியும் உணவு மூலமாக நமக்கு கிடைக்கின்றது. அப்போ உணவு மூலியமாக கிடைக்கின்றத உணவு உண்ணும் வகைகள் பற்றி எடுத்துக்கொண்டார். அது சிறு குழந்தைகளுக்கு எந்த மாதிரி உணவுகள் தேவைப்படுகிறது, வாலிப அல்லது இளைஞர்களுக்கு தேவையான உணவு, அல்லது முதியோர்களுக்கு எந்த மாதிரி உணவுகள், அது இல்லாமல் தாய்மை அடைந்த கர்ப்பமுற்ற மகளிருக்கு வந்து எந்த மாதிரி வகை உணவுகள்லேருந்தையும் எந்தெந்த வகை உணவுகள் எடுத்துக்கொள்ள வேண்டும் என்பதையும் அவர் தனியாக கட்டுரையில் எடுத்து கூறுகின்றார். அதற்கு அடுத்தது இந்த சீசனபிள் டிசீஸ்ன்னு சொல்லுவாங்க. அதாவது நம்ம சொல்லுவோம், இப்போ வந்து பனிக்காலம்னு சொல்கிறோம் இல்லையா, அதுபோல் பனிக்காலத்தில் வரக்கூடிய சளி போன்ற பிரச்சனைகளுக்கு முதல் உதவி என்ன செய்யலாம், அதுக்குண்டான தற்காப்பு உதவிகள் என்னென்ன செய்யணும் அப்படின்னு சொல்கிறாரு. அதே போல் வெயில் காலத்தில் வரக்கூடிய நோய்கள் என்ன, அதுக்கு தடுப்பதற்குண்டான முன்னேற்பாடுகள் என்ன செய்யணும். அதே போல் மழை காலத்துக்கு ஒவ்வொரு சீசனுக்கும் என்னென்ன காமனாக வரக்கூடிய டிசீசஸ், அதை எவ்வாறு தவிர்க்கலாம் என்பதையும் அவர் அழகாக எடுத்து கூறியிருக்கின்றார்கள். அதற்கு அடுத்தது பக்கவாதம் என்று சொல்லுவாங்க. அந்த பக்கவாதத்துக்கும் இதய நோய்க்கும் அல்லது இரத்த கொழுப்புக்கும் ஒன்றோடு ஒன்று எவ்வாறு இணைந்தது என்பதையும், சர்க்கரை நோய்க்கும் இரத்த கொழுப்புக்கு எவ்வாறு ஒன்றோடு ஒன்று இணைந்தது என்பதையும் மிக அழகாக அவருடைய கட்டுரைகளில் நம்ம பார்க்கின்றோம். ஆக இது எல்லாமே பார்க்கும்போது அவர் என்ன சொல்ல வர்றாருன்னா, ஒரு நோய் வருதுன்னா அதுக்கு உண்டான முன் அறிகுறி என்ன, அது வராமல் இருப்பதற்கு என்னென்ன ஏற்பாடுகள் செய்யணும், சரி வந்துடுச்சு அதை வந்து எப்படி போக்குவதற்கு உண்டான முயற்சிகள் என்ன வேணும். இப்போ உதாரணத்துக்கு வந்து ஒரு மனிதனுக்கு வந்து நல்ல உணவு, சரிவிகித உணவு, உடற்பயிற்சி, ஓய்வு, இது 3 இருந்தாலுமே அந்த மனிதனுக்கு அந்த சமுதாயத்தில் யாருக்குமே எந்த ஒரு டிசீஸும் வராது என்பதை அவர் ஆணித்தரமாக கூறுகின்றார். அதே போல் சிரிப்பு பற்றி சொல்கிறார். ஒரு கட்டுரை, ஒரு தனியே கட்டுரை சொல்கிறார். சிரிப்பதனால் வந்து நோய் அஞ்சாது, கோபப்படக்கூடாது அப்படின்னு ஒரு கட்டுரையில் தனியாக சொல்கிறார். கோபப்படுறதுனா முன்கோபம் வரக்கூடாது. இந்த ரெண்டுத்துக்கும் வந்து பார்க்கும்போது ஆரோக்கியம் வந்து கோபப்படுபவர்களுக்கு ஆரோக்கியம் கெடும். அதே மாதிரி சிரித்து கொண்டே இருப்பவர்களுக்கு அந்த வாழ்நாள் அதிகமாக போகும். அதே போல் உடற்பயிற்சி பற்றி அவர் சொல்கிறார். ஒவ்வொரு நாளும் நாம் எவ்வாறு உணவு உண்கிறோமோ அதே போல் ஒவ்வொரு நாளும் உடற்பயிற்சியினுடைய அவசியத்தை எடுத்து சொல்கிறார். குறைந்தபட்சம் ஒரு 30 நிமிடமாவது நடங்க, ஒரு 45 நிமிடமாவது உடற்பயிற்சிகளை எடுத்துக்கொள்ளுங்கள். அதே மீறி நேரம் இருப்பவர்கள், ஓய்வு உள்ளவர்கள் வந்து யோகா போன்ற பயிற்சிகளையும் எடுத்துக்கொள்ளுங்கள் அப்படின்னு சொல்கிறார். ஆக ஆரம்பத்திலேருந்து பார்க்கும்போது இந்த புத்தகம் வந்து உடல்நல கையேடு அல்லது முதலுதவி கையேடு அல்லது ஒவ்வொரு வீட்லேயும் இந்த கையேடு இருக்கணும் என்பதை அவர் வலியுறுத்துகின்றார். இந்த புத்தகம் வந்து எனக்கு என்ன பிடிச்சது அப்படின்னு சொன்னால், இந்த கட்டுரைகளை பார்க்கும்பொழுது ஒவ்வொரு கட்டுரையும் பார்க்கும்போது நம்ம வந்து என்ன டிசீஸ் வருதோ அதுக்கு முன்னேற்பாடுகள் நம்ம தயாராக இருக்கலான்றதில் ஒரு மாற்று கருத்து இல்லை. அதுக்கடுத்து இந்த ஒவ்வொரு வீட்லேயும் இது வந்து எல்லாரும் படிக்கும் பொழுதும் அவங்க வந்து பெரும்பாலும் அதை வருமுன் காப்போம் என்றது போல் டாக்டர்கிட்ட போகாமல் நம்ம உடம்பை நம்ம பார்த்துக்கலாம் அப்படின்றதுக்கு ஒரு முன்னுதாரணமாக இருக்குன்றது. நன்றி, வணக்கம்.